இது யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை காதல் ஓவியம் கலைந்த மாளிகை காதலே போ போ கவுண்டரே எங்க இருந்து சொந்தமா கவுண்டரே வா வா எங்க இருந்து இந்த பாட்டுல காதலே போ போ காதலே வா வான்னு தெரிஞ்சுடுவாங்க. கவுண்டரே போ போங்க. கவுண்டர் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு, அதனால கூப்பிட்டேன். சரி 30 வருஷமா கோமாளியான ஒரு யாருக்காக நாடகம்? யாருக்காக? ஐயனாகிய சென்றாய பெருமாள் அச்சுதா ஹரி கோவிந்தா சென்றாய பெருமாளுக்கு கோயிந்தா, முருகனுக்கு தான் அரகரா அரகோரா. அப்படியே குழாவுல வந்துட்டு சென்றாய பெருமாளுக்கார அரகரா போட மாட்டாங்களா? சரி விடுங்க, தெரியாம நாடக விட்ட அருமை சக்திவேல் பிரேமா குடும்பத்தினருக்கும் நாடகம் பார்க்க வந்திருக்கும் மதிப்பிற்குரிய பெரியோர்கள் தாய்மாருடைய குடும்பத்திற்கும் நோய் இல்லாத வாழ்வு, குறையில்லாத செல்வம், வாழையடி வாழையாக ஸ்ரீ இந்த சென்றாய பெருமாள் துணை இருந்து குடும்பத்தினருக்கும் பில்லி சூனியம் காத்து கருப்பு நோய் நொடிகள் எதுவா இருந்தாலும் ஐயனாகி கண் பார்வையிலிருந்து கஷ்டங்கள்லாம் நீங்கி 16 செல்வத்தோடு சிறப்பாக வாழ வேண்டும். வணக்கம் வணக்கம். அன்பளிப்பு செய்த அருமை சகோதரிகள் நம்ம அம்மா அருமை அக்கா தங்கைகள் அனைவர்களும் வாரி வணங்கி இருக்கிறார். அவர்களுக்கும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய கருப்பூர் வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த நம்ம அண்ணனாகிய செல்வம் ஐயா அவர்கள் இந்த சென்றாய பெருமாளுடைய சன்னிதானத்தில இந்த நாடகத்தை யூடியூப் சேனல் மூலியமாக உலகம் எங்கும் நாடெங்கும் தேசம் விட்டு தேசம் நாடு விட்டு நாடு எங்கு வேணாலும் இந்த நாடகத்தை கண்டு மகிழ வேண்டும் இந்த தெருக்கூத்து சேனலை என்று விடாமுயற்சியாக யூடியூப் சேனல் கிராமிய செல்வம் தெருக்கூத்து ஐயா அவர்களும் இந்த மதிப்புக்குரியாக என்றென்றும் காசு பணம் அப்புறம் நமக்கு தேவையே இல்லை. ஆமா ஆமா, ஒரு நட்பு ஒரு நட்பு நீதியா இருந்தா இந்த மாதிரி தொழில் செய்ய முடியும். விடிய 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 எல்லாம் அவங்களுக்கு வேலை இல்லாம இல்ல, எல்லாம் நல்ல ஒரு தொழில் இருக்கிறாங்க, நல்ல வருமானத்துல இருக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் நம்ம வேலையை பொருட்படுத்தாமல் இந்த பிராமிய தெருக்கூத்தை விமர்சனம் செய்யணும், அழிவில்லாம இருக்கணும் அப்படி என்று ஊக்குவித்து நமக்கு வருகை தந்திருக்கும் செல்வம் ஐயா அவர்களுக்கும் நன்றி வணக்கம். காசு கொடுத்தவங்க எல்லாம் அன்பளிப்பு கொடுத்தவங்க எல்லாம் நல்லா இருக்கணும், அன்பளிப்பு கொடுக்காதவங்க எல்லாம் நல்லா அவங்களும் நல்லா இருக்கணும் சொல்றது, எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படி வந்திருக்கிறீங்க. இந்த வைத்திருக்கிற நாடகம் அருமையான நாடகம். அந்த நாடகத்துல நீங்க யாரு, உங்க பேர் என்ன, ஊர் என்ன சொல்லுங்க.
லட்சணமா ஒரு டெல்லி எருமை மாதிரி வந்துச்சு. இல்ல நல்ல என்ன ஒரு மாமிச பிண்டமா சொல்லி சொல்லி சொல்லியேதான் மாமிச பிண்டமா நிக்கிறீங்களே நீங்க. அம்மா ஏதோ பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆமா வேணாம் வேணாம், நமக்கு இன்னைக்கு பேச மாட்டேன், நாளைக்கு கோத்தல ஒண்ணு பேச. நாளைக்கு லீவு, நான் வரமாட்டேன். ஆமா யாரு நீங்க? என்னுடைய பெயர் அந்தரங்க மாதர் மெச்சிட சுந்தரமாக வாழ்ந்திட என்னுடைய பெயர் ஞான சௌந்தரா. ஞான சௌந்தராவா? சரி சரி. மற்றொரு பெயர் எனக்கு மருத்தாவதி அம்மை என்று சொல்லலாம். உங்களுக்கு 2 பேரா? எனக்கு 3ங்க. உனக்கு 3. அது எல்லாத்துக்கும் என்ன பேரு? 3 பேருக்கு எனக்கு இருக்குதுங்க. என்ன பெரியவன் பேரு தண்ணி, இளையவன் பேரு கிண்ணி, என் பேரு சுன்னி. ஏண்டா ஆதார் கார்டுக்கு நம்பர் வந்து கொடுத்தியா? இதெல்லாம் உருப்படுமா? கோயிலுக்கு முன்னாடி இப்படி பேசுறீங்க? ஏய் கரெக்டான பேர் அதுல ஆமா, பெரியவன் பேரு தண்ணி, இளையவன் பேரு கிண்ணி, என் பேரு சுன்னி. எனக்கு பேரே வைக்கல, மூடிக்கிட்டு. இப்படி பேர் வச்சா கல் எடுத்து அடிச்சிடுவாங்க. பேர் கொடுத்தியா? ஆமா. எங்க போய் கொடுக்குறது இப்படி? என் பேரு சுப்பிரமணி. சுப்பிரமணியன். அதுக்குள்ள எனக்கு 2 பெயர்கள். எங்க அப்பா அம்மா யாரு? எதற்காக எனக்கு மருத்துதி அம்மை என்று பெயர் வந்தது? அதனால ஏன் எப்படி வந்தது சொல்லுங்க. எங்க அப்பா யார் தெரியுமா? சொல்லுங்க. என் தந்தையின் பெயர் என்ன? எங்க அப்பா உலகத்திலே தவத்திலே சிறந்த மருத்துவ மகாரிஷி என்று சொல்லலாம். மருத்துவ மகாரிஷி. ஆமா, உங்க அப்பா அவரு, உங்க அம்மா? எங்க அம்மாவின் பெயர் ஞானஜோதி அம்மையார். ஞானஜோதி அம்மையார். இவங்க 2 பேருக்கு நீங்க எத்தனை பேர் பிறந்தாங்க? ஒரே மகள். ஒன்னே ஒரு மாவட்டத்தையே சமாளிக்கலாம். மாவட்டத்தையே தியான மாவட்டமே க்ளோஸ் இல்ல. ஆமா, நீங்க பிறந்தீங்க வளர்ந்தீங்க, வயசுக்கு வந்துட்டீங்களா? 5 வயதுல எனக்கு என்ன நடந்தது? 5 வயசுல என்ன நடக்கும்? எனக்கு ஏன் மருத்துதி அம்மை என்று பெயர் வந்தது? எனக்கு முதல் பெயர் எங்க அம்மாவின் பெயர் ஞானஜோதி அம்மையாராம். அப்ப எங்க அம்மாவை எல்லாம் சுருக்கமாக ஞான சௌந்தரா என்று அழைப்பார்களாம். எங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவுக்கும் நவத்திலே சிறந்த, அதாவது ஞானஜோதி மகாமுனிவர் வயிற்றிலேயே நான் பிறந்ததுனால அப்ப இருவருக்கும் ஒரே பெண் குழந்தை பிறந்திருக்குது. தாயை போல பிள்ளை நூலை போல சேலை என்று
என்று சொல்வார்களே அப்படி என்று எங்க அம்மாவின் பெயர் ஞானஜோதி அம்மை என்று அழைத்தார்கள் அல்லவா எனக்கும் ஞான சவுந்தரா என்று எனக்கு பெயர் வைத்தார்களா உங்க அம்மாவுக்கு ஜோதின்னு வச்சாங்க உனக்கு சவுந்தரான்னு வச்சுட்டாங்க ஆமா அப்படி வைத்ததுனால நான் அஞ்சும் ஐயா பருவத்தில எனக்கு மறுத்துதி எப்படி என்ன உன்னை கூப்பிடுது என்ன கூப்பிடல கொஞ்சம் தீனியாவது போடுப்பா அது அம்மா அம்மாங்குதுப்பா தண்ணி மச்சான் அது அம்மா அம்மாங்குது மச்சான் பின்னாடி போட்டோம் தண்ணி ஏங்க ஒரு பக்கிட்டாவது கொண்டு சொல்ல அந்த அம்மா கிட்ட என்னன்னு ஒரு பாக்கெட் பாக்கிட்டு அது குடிக்குமா என்ன சாமி அது என்ன பட்டசாராயமா குடிக்குது பாக்கிட்டு பாக்கெட்டுன்னு நான் சொன்னா நீ பாக்கெட்டுங்கிற சொல்லு எப்படி வந்தது மருத்தாவதின்னு பேர் எப்படி வந்தது தயவு செய்து உட்கார்ந்து ஆடாதீங்க. ஏன் காரணம்? உள்ளு பாவாடை டரு டருன்னு கிழியுது. பிரேமக்கா பிரேமக்கா நானே தான் யாரோ ஒரு ஆளு பசிக்கு கொஞ்சம் தண்ணி குடிச்சு
ஏன் அதுக்கு நீங்களே செஞ்சீங்க? நாம தான் செய்யணும். நம்ம கூட்டு கொடுக்குறோம். அது பசிக்கு கூட கட்டலாம் இல்ல. பில்லுக்கு கூட இன்னும் கொஞ்சம் பக்கமா வைங்க. தந்தையாராகிய மருத்துவ மகாமுனிவருக்கும் என் தாயாராகிய ஞானஜோதி அம்மைக்கும் ஒரே மகளாகிய ஞான சௌந்தரம் என்று சொல்லக்கூடிய பெண்ணாக நான் பிறந்தேன். சரி. எனக்கு 5 வயதானது. 5 வயதிலே பள்ளி பருவத்திலே பாடலோடு பாடலாக நான் விளையாடி கொண்டிருக்கும் போது அந்த நேரத்திலே நல்ல பாம்பானது ஒன்று விளையாடும் இடத்திலே வந்ததாம். நீங்க 5 வயசு பொண்ணா இருக்கிறப்போ ஒரு பாம்பானது நீங்க விளையாடுற இடத்துக்கு வந்தது. அப்ப நான் 5 வயசுல இது பாம்புதான் என்று இதை பிடித்தால் கடித்து விடுமே என்று எனக்கு தெரியாமல் பருவத்தில பயன் அறியாது. அப்படி என்ற பருவத்தில அந்த பாம்பை நான் கையிலே பிடித்தேன். கையிலே பாம்பை பிடித்த உடனே அந்த நல்ல பாம்பானது 5 வயது சிறு வயதிலே இருக்கக்கூடிய இந்த ஞான சௌந்தரா என்னை அந்த நல்ல பாம்பானது கொத்தியதாம். ஆமா, கடித்த உடனே அதே இடத்தில் மயங்கி கீழே விழுந்து என் உயிர் போய்விட்டது. ஆமா. அப்புறம் அப்பொழுது எங்க அப்பா யாரு மருத்துவ மகாரிஷி எங்க அம்மா ஞானஜோதி அம்மையாரும் ஒரே பிள்ளையை வளர்த்தி வாரம் செய்து இப்படி நாம குழந்தை இல்லை என்ற தளத்திலே பிறந்த குழந்தை இருந்துச்சு. பாம்பு கடித்து இறந்து விட்டதே என்று எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் அழுது கொண்டிருந்தார்களாம். அப்ப அந்த வழியாக கொச்சித மகாமுனிவர் அந்த வழியாக வந்தாராம். கொச்சித மகாமுனிவரும் எங்க அப்பா மருத்துவ மகாமுனிவரும் 2 பேரும் இனம் பிரியாத நண்பர்கள். ஆமா. அப்ப எங்க அப்பா அழுது கொண்டு இருந்ததை பார்த்து அந்த கொச்சித மகாமுனிவர் கேட்டாராம், ஏன் சுவாமி அழுகிறீங்க, என்ன காரணம் என்று கேட்டாராம். என் மகனாகிய ஞான சௌந்தராவை 5 வயது இருக்கு இளம் பெண்ணை பாம்பு கடித்து என் மகள் இருந்து விட்டாள் சுவாமி அப்படி என்று சொன்னார்களாம். அதுக்கு சொன்னார் கொச்சித மகாமுனிவர், கவலைப்பட வேண்டாம், என்னிடத்திலே சஞ்சீவி மந்திரம் இருக்கிறது. இந்த சஞ்சீவி மந்திரத்தினால் இந்த குழந்தைக்கு உபதேசம் செய்தால் அந்த பாம்பு கடித்த விஷத்தை எல்லாம் இறங்கி இந்த பெண்ணுக்கு நான் மறுவாழ்வு தருகிறேன் அப்படி என்று அந்த கொச்சித மகாமுனிவர் சொன்னாராம். அப்பொழுது சஞ்சீவி மந்திரத்தை உச்சரித்து என் மேலே மந்திரத்தை ஓதினாராம் கொச்சித மகாமுனிவர். அந்த பாம்பு தீண்டி விஷமெல்லாம் இறங்கி நான் திடீரென்று மயங்கி இருந்த என்னை திடீரென்று கண் விழித்து பார்த்தேன். அது ஏதோ மந்திர மொழியை கேட்டவுடனே நமக்கு உசுர் வந்துருச்சு உங்களுக்கு. சஞ்சீவி மந்திரம் என்ன சாதாரணம் நினைக்காத. சஞ்சீவி இருந்தா வேலையெல்லாம் நடக்கும். எப்பேற்பட்ட பாம்பானாலும் அந்த விஷத்தை முடிக்கணும். அப்பேற்பட்ட அந்த சஞ்சீவி மந்திரத்தினால் உயிர் பெற்று செத்தவங்க உயிர் பெற்ற அதுக்கு ஒரு பேர் இருக்குது. எப்படி? அடேங்கப்பா, இவங்க மறுபிறவிதான்பா. ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு வச்சுக்க, அதுல இருந்து தப்பிச்சா என்ன சொல்லுவாங்க, இவன் மறுபிறவி எடுத்துட்டு வந்திருக்கிறாயா. அதனால நான் செத்த உயிர் மறுபடியும் மறு துதித்ததனால் எனக்கு மறுதுதி அம்மை என்று பெயர் வந்தது. நீங்க மறுபிறவி எடுத்ததினால் மருத்துவமதி அப்படின்னு பேர் வந்திருக்கு. அதனால இப்படி மறுத்து என்று பெண்ணாக நான் பிறந்து அப்ப எங்க அப்பா சொன்னாராம், ஐயா கொச்சித மகாமுனிவரே, என் மகளாகி 5 வயது ஞான சௌந்தரா என்ற பெண்ணை மறுவாழ்வு கொடுத்து உயிர் மறுப்பையும் துதித்ததனால் மறுத்து என்று பெயர் பெற்று என் மகளை உன் மகனுக்கு நான் பெண் கொடுக்க வேண்டும் என்று எங்க அப்பா ஆசைப்பட்டாராம். அப்போ ஆசைப்பட்ட உடனே அப்போ எங்க அப்பாவும் அந்த கொச்சித மகாமுனிவர் வயிற்றிலே பிறந்த 2 பேருக்கும் எங்க வீட்டுக்காரருக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்புறம் எங்க வீட்டுக்காரர் பேர் என்ன? அவர் பேர் என்னங்க? நீங்க அதாவது மத்தவங்க கிட்ட சொல்ல முடியாது, நீங்க நான் தான் சொல்லலாம். சொல்லுங்க. என் வீட்டுக்காரவனின் பெயர் சொல்லுங்க. நான் உங்க வீட்டுல சொல்லுவாங்களா? பேரெல்லாம் சொல்ல மாட்டேன். வாடா கட்டி கொண்டவாயா அப்படின்னு அந்த வாயா ரொம்ப மரியாதையான பொம்பளையா பொம்பளை. இவர் பெயர் மிருகண்டையர். யாரு? எங்க வீட்டுக்காரர் முருகண்ட மணி அவங்களுடைய அந்த புகை கொண்டு வாயிடும்.
அதே மூஞ்செல்லாம் வெறும் மசுரா இருக்குமே அந்த சாமியாராவும் போட்டாரு புடிச்சேன். ஏன் சாமி ஆமா அவரை கல்யாணம் செஞ்சீங்களே குழந்தைங்க எத்தனை இருக்குது? அம்மா கண்ணடி பட்ட கண்ணாடி போல் இதயம் எல்லாம் எனக்கு நொறுங்கி விட்டதடி. ஏன் ஒரு பெண்ணாக பிறந்து திருமணம் செய்த உடனே அம்மா யாருக்கும் நடக்காத கொடுமை. நான் ஒரு பெண்ணாக பிறந்ததை விட இந்த மண்ணாக பிறந்திருந்தா கூட என்ன மண்ணெண்ண வெட்டி மாலையை கட்டி பார்த்து இந்த மாலைக்குள்ள புகுந்து அழகு பார்த்திருப்பாங்க. நான் பெண்ணாக பிறந்து நான் என்னடி சுகத்தை அறிந்தேன். என்னம்மா ஆச்சு? ஏன் அழுவுறீங்க? நடந்தது என்ன? ஐயோ நான் கூற தரித்த நாள் முதலா எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லாத போயிடுச்சம்மா. கல்யாணமாகி எத்தனை வருஷம் இப்படி குழந்தை இல்லாம அழுவுது? 60க்கு 60 ஆண்டு காலம், 20 ஆண்டு காலம், எங்களுக்கு 80 வயதாகி எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே. உனக்கு எவ்வளவு சொத்து இருக்குது சொல்லணும்னு கேட்கறது யாரும் இல்ல. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க அப்படின்னு கேட்கறது தான் ஒரு நடைமுறை. அவன் குழந்தைங்க இல்லைன்னா யாருக்கு மனசுல வேலையா தான் இருக்கு. ஒரு வார்த்தையா, 2 வார்த்தையா, அம்மா
ஆ